என்னன்னு ஒரே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? எனக்கு என்னடா ஒரே யோசனையா இருக்குடா. நிறைய பிரச்சனை. நம்ம சம்பாதிக்கிறோம், மாசம் 40,000 சம்பாதிச்சாலும் கார் டியூ பிரச்சனை எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில 10 பைசா மிஞ்ச மாட்டேதுடா. எதுக்கு சம்பாதிக்கிறோம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோன்ற காரணத்துக்கு பதிலே இல்லடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுதான்டா ஒரே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கேன். அண்ணன் விடு, என் தலையில என்ன இருக்கோ அப்படிதானே நடக்கும். நமக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாசம் வாடகை, கரண்ட் பில்லு என்ன எப்படி கட்ட போறேன்னு தெரியல. நாளைக்கு வேற எங்க அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும். இப்படியே போனா அந்த மொட்டை மாடில இருந்து நம்ம குதிச்சு சாக வேண்டியது தாண்டா நம்ம நிலைமை. எப்பா பரவாயில்ல, நம்ம பிரச்சனையை விட இவன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போலே. இவன் பிரச்சனையை கேட்டதுல இருந்து நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும்டா. சாமி, நம்ம தப்பிச்சிட்டோம்.